மணக்க மணக்க தேங்காய்பால் முறுக்கு சுவையோ சுவை. அப்படி ஒரு சுவைங்க. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு 2 கப் அளவுக்கு பச்சரிசியை எடுத்து அரை மணி நேரம் போல் ஊற வச்சு நல்லா கழுவி இப்படி நிழலில் உலர விடுங்க. அரிசியில் தண்ணி இருக்கக்கூடாது, ஆனால் ஈரப்பதம் இருக்கணும். இப்போது அதே மாதிரி அரை கப் உளுந்து எடுத்து இதை ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்டி. இப்போ நம்ம உலர விட்ட அரிசியை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈரமாக இருக்கணும் மாவு. அந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்து இப்படி சலிச்சு கட்டிகள் இல்லாமல் எடுத்துக்கோங்க. நம்ம கழுவி வச்ச உளுந்து இப்போ நல்லா வடிகட்டி எடுத்து அதை ஒரு வெறும் வாணலியில், எண்ணெய் தேவையில்லைங்க, வெறும் வாணலியில் அந்த உளுந்தை நல்லா வாசம் வர்ற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கங்க. இது நிறம் மாற வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அந்த உளுந்தோட வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்து ஒரு மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கங்க. பொடி பண்ணின அந்த உளுந்து பொடியை இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. கையை வச்சு அந்த கட்டிகள் எல்லாத்தையும் இப்படி உடச்சி விட்டு அந்த மாவை நல்லா நைஸாக இருக்கணும். அந்த மாதிரி ஃபைன் பவுடர் ஆகிற அளவுக்கு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அரைச்சும் எடுத்துக்கணும். மாவு திரியாக இருந்தது அப்படின்னா, சரியாக அரைப்படலைன்னா முறுக்கு சுட வராது. அதனால் நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ முறுக்கு மாவை பிசையலாம். அதுக்கு 3 கப் அளவுக்கு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அரிசி மாவை எடுத்துக்கங்க. 2 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா கரெக்டாக 3 டம்ளர் அரிசி மாவு கிடைக்கும். அதே மாதிரி அரை கப் அளவு உளுந்தை எடுத்து அரைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 3/4 கப் அளவுக்கு உளுந்து மாவு கிடைக்கும். 2ஐயும் போட்டு நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். நிறைய வெண்ணெய் சேர்த்த வேண்டாம், ஏன்னா முறுக்கு ரொம்ப சாஃப்டாகி உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்ல வாசத்தை கொடுக்கும். அதே மாதிரி கருப்பு எள், இதுவும் முறுக்குக்கு ஒரு நல்ல வாசத்தை கொடுக்கும். இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அரை மூடி தேங்காயில் 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் பாலை ஊற்றியே தான் நம்ம முறுக்கு மாவை பிசைய போகிறோம். கண்டிப்பாக இந்த தேங்காய் பால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், பரவாயில்ல. அப்படி இருந்தால் தான் இந்த முறுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி பிசைய வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பாலே சரியாக இருக்கும். அதனால் அந்த தேங்காய் பாலை ஊற்றி முறுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு இப்படி எடுத்துக்கங்க. லேசாக கையில் எண்ணெயை ஊற்றி அதில் மேலே தடவி வச்சுருங்க, முறுக்கு மாவு காயாமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் முறுக்கு மாவு. இப்போ அந்த முறுக்கை ஒரு 10 நிமிஷம் ஓய்வு கொடுத்துருங்க மாவுக்கு. அதுக்கப்புறம் முறுக்கை இப்படி கையில் வேணும்னாலும் உங்களுக்கு சுத்த தெரியும் அப்படின்னா கையிலையும் இந்த முறுக்கை சுற்றி சுட்டுக்கலாங்க. சுற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சுத்தமான வெள்ளை துணியை விரிச்சிட்டு அது மேலே இப்படி முறுக்கு சுற்றுங்க. இல்லாட்டி முறுக்கு பிடியில் இந்த மாதிரி முறுக்கு மாவை நிறச்சிட்டு அது வழியாகவும் நீங்கள் சுற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த வடிவத்தில் வேணுமோ அந்த வடிவத்தில் நீங்கள் இந்த முறுக்கை செஞ்சுக்கலாம். இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வெள்ளை துணியில் முதலே எல்லா முறுக்கையும் சுற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அதை வேகமாக சுட்டு எடுத்துக்கணும். இங்கே முறுக்கை சுடுறதுக்கு எவ்வளோ எண்ணெய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முறுக்கை புழிஞ்சு வச்சுக்கோங்க. முறுக்கு மாவு காயக்கூடாது, அதனால் அந்த மாதிரி நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூடான எண்ணெயில் இந்த மாதிரி முறுக்கை போட்டு நீங்கள் பொன் நிறமான உடனே எடுத்துடலாம். இப்படி டைரெக்டாக கரண்டிலேயே புழிஞ்சு அதையும் நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும். அதே மாதிரி எல்லா முறுக்கையும் சுடும்போதும் ஒரே அளவுக்கு சூட்டில் எண்ணெயை வச்சுக்கணும். சில சமயம் நம்ம சூடை மாற்றும் போது எண்ணெய் முறுக்கு சில முறுக்கு கருகி போயிடும், சில முறுக்கு வேகாமல் வரும். அதனால் எண்ணெயினுடைய சூடை கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ இந்த தேங்காய் பால் முறுக்கு இந்த மாதிரி பொன் நிறமாக கமன்னு வாசத்தோட சூப்பராக வருங்க. சுடுறதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம், இல்லை கடல் எண்ணெய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்படி பாருங்கள், எப்படி மொறுன்னு கைகளில் உடைச்சா அப்படியே சூப்பராக வருதுங்க. சாப்பிட்றதுக்கும் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க.
நீங்கள் மெல்லும் போதே அந்த ஒரு இனிப்பு சுவை, தேங்காயினுடைய வாசம் எல்லாமே இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஃபேவரட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்ச உடனே பாதி டப்பா காலி ஆயிரும். நீங்கள் செய்கிற நாளே முழு டப்பாவும் காலி ஆகிடும். கண்டிப்பாக இந்த முறுக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி தாங்க, ரொம்ப சிரமமெல்லாம் இல்லை. முதல் முறையாக சமையல் பண்ணுறவங்க இல்லை முறுக்கு சுடுறவங்க கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.